கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எம்ஐயோட ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இவங்களோட பிளேயிங் 12 ஆல்ரெடி சார்ட்டடாக தான் கைஸ் இருக்குது. ரோஹித் சர்மா வில் ஓப்பன் வித் ரயன் ரிக்கல்டன், நம்பர் 3 ஸ்கை, நம்பர் 4 திலக், 5 ஹர்திக் பாண்டியா, 6 வில் ஜாக்ஸ், 7 அமன்தீர், 8 சாண்டனர், 9 தீபக் சஹர், 10 ட்ரெண்ட் போல்ட், 11 ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் இம்பாக்ட் பிளேயராக மயங்க் மார்க்கண்டே வருவார். போன இயர் இம்பாக்ட் பிளேயர் ஸ்லாட்டில் கரண் சர்மாவை யூஸ் பண்ணாங்க. பட் இந்த டைம் மயங்க் மார்க்கண்டே தான் வருவார். ட்ரேடில் அவர் எடுத்துட்டாங்க. அது போக ஷார்டுல் தாக்கரையும் ட்ரேடில் எடுத்தாங்க தீபக் சஹருக்கு பேக்கப்பாக. ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் பும்ராக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் அண்ட் ஷார்டுல் தாக்கூர் தான் இருக்காங்க. ப்ராபப்ளி ஆக்ஷனில் ஒன் மோர் டொமஸ்டிக் பேசருக்கு பிட் பண்ண பார்க்கலாம். அது போக ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டுக்கு பேக்கப் ராஜ் பாவா இருக்காரு. விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டுக்கு ராபின் மின்ஸ் இருக்காரு. டாப் ஆர்டர் பேக்கப்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை கைஸ். ஸோ அதுக்கு ஆக்ஷனில் கண்டிப்பாக மும்பை டார்கெட் பண்ணுவாங்க. அது போக ஸ்பின்னில் எய்தர் சாண்டனர் ஆர் அல்லா கசன்ஃபர் ஆடுவாங்க. தென் வில் ஜாக்ஸ் ஆர் ருத்தர்ஃபோர்ட் பிளேயிங்ல இருப்பாங்க. ஸோ ஷேஃபன் ரதர்ஃபோர்டும் ட்ரேட்லேருந்து எடுத்த பிளேயர் தான். ஸோ இதுதான் ஓவரால் அவங்களோட ஸ்குவாடாக தெரியுது. ரைட், இவங்களோட 2026 பர்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.75 crores தான் இருக்குது. 4 இந்தியன் பிளேயர் டார்கெட் பண்ணுவாங்க அண்ட் 1 ஓவர்சீஸ் பிளேயர் டார்கெட் பண்ணுவாங்க. ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் பக்கா கைஸ். பவர் பிளேயில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. மிடில் ஓவர்ஸ்லையும் மேபி பும்ரா யூஸ் பண்ணிக்கலாம். அது போக மார்க்கண்டே, சாண்டனர், பாண்டியா, ஜாக்சன் அங்கேயும் ஆப்ஷன்ஸ் சாலிடாக கவர் ஆகுது. டெத் ஓவர்ஸில் பும்ரா, போல்ட், பாண்டியான்னு அங்கேயும் ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. பேட்டிங் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆங்கரில் திலக் வர்மா ஆடிடுவார். ஸ்பின் ஹிட்டர் கைஸ், ஸ்பின் ஹிட்டர்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் எம்ஐக்கு. எம்ஐயோட லைனை பார்க்கும்போது எல்லாருமே பேஸ் ஹிட்டர் ஆர் பேஸ் நல்லா ஆடுற பிளேஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்பின் எக்ஸப்ஷனலாக ஸ்பின் போட்டாலே அடிக்கக்கூடிய பிளேஸ் யாருமே எனக்கு தெரியல கைஸ். ஸ்கை ஆடுவார், நமன்தீர். எஸ், நமன்தீர் கூட அந்த அளவுக்கு நமக்கு சாம்பிள் சைஸ் கிடையாது, நம்ம பெருசாக அவரை பார்க்காததுனால. பட் அகைன் அவரை ஆட் பண்ணியிருக்கேன். அது போக ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா 50-50 சம்டைம்ஸ் அடிப்பாங்க. அண்ட் பாண்டியாக்கெல்லாம் இந்த டைம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ஸ்பின் ஹிட்டராக வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு பேஸ் நல்லா ஆடுற பிளேயராக மாற போய் ஸ்பின்னும் ஒழுங்காக இல்லாமல் ஹை பேஸும் ஒழுங்காக இல்லாதவங்க ஒரு மாதிரி 50-50 பிளேயராக தான் தெரிகிறாரு. அண்ட் ரோஹித் சர்மா நினச்சா ஆடுவார். சம்டைம்ஸ் ஐபிஎல் லெவலில் பார்க்கும்போது பெருசாக டார்கெட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஸ்பின் ஹிட்டர் பார்க்கும்போது அங்கே ஆக்ஷனில் ஓவரால் ஸ்குவாடே அங்கே கொஞ்சம் லேக் ஆகுது. பட் பெருசாக அவங்க அதை அப்கிரேடும் பண்ண முடியாது. லைக் எல்லாருமே பேசிக்கான பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்பாட்டை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் பெருசாக சான்சஸ் எதுவுமே இல்லை. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் இது போல் ஜங்க் பேஸ் ஹிட்டர் அது சாலிடாக இருக்குது. ஹை பேஸ் ஹிட்டரும் சாலிடாக இருக்குது. ஸ்லாக் ஓவர் ஹிட்டரும் சாலிடாக இருக்குது. ஸோ ஸ்பின் ஹிட்டரை தவிர மற்ற எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க எம்ஐ. அண்ட் டெப்த் சார்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நியூ பால் அட்டாக். ஸோ அதனால தான் தீபக் சஹரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பும்ரா, போல்ட் அண்ட் தீபக் சஹரோட காம்பினேஷன் அட் வான்கடே அண்டர் லைட்ஸ்லாம் வேற மாதிரி இருக்க போகுது. பிளஸ் இட் வில் ஆல்சோ கிவ் த குஷன் ஆஃப் யூசிங் பும்ரா அட் த மிடில் ஓவர்ஸ் அண்ட் பேக் எண்ட். யூஸ்வல் ரோஹித் டெம்ப்ளேட்டில் பும்ரா ஒரு ஓவர் பவர் பிளேயில் போடுவார். அதுக்கப்புறம் 11-12 கிட்ட ஒன்று வருவார். அதுக்கப்புறம் 17-19 யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஆர் 18-20. ஸோ அந்த மாதிரி அது போக ப்ளஸ் அந்த ஒரு பவர் பிளே ஓவரையும் கட் பண்ணிட்டு மிடில் ஓவர்ஸில் 2, டெத் ஓவர்ஸில் 2 கூட அவங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தருவாங்க. அது போக மற்ற எல்லா பேஸஸும் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. மெயின் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் பிளே. ஸோ வில் ஜாக்ஸை ஃபினிஷராக போட்டால் ஓகே, அதை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். பட் வில் ஜாக்ஸை நம்பர் 3 இறக்குறாங்கன்னா 4 ஸ்கை, 5 திலக் வர்மா, 6 பாண்டியான்னு போகும். ஏன் வில் ஜாக்ஸை நம்பர் 6 போடுறதே அவரோட பொசிஷன்லேருந்து அவுட் ஆஃப் ஸ்பாட்டில் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனிவேஸ் எப்படி பார்த்தாலுமே டீம் எல்லாருமே அவங்களோட என்ட்ரி பாயிண்டில் இறங்க மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் லாப் சைடடாக இருக்குது. இமீடியட் ஆக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் தான் இருக்குது. ப்ராப்ளி தே கேன் கோ எய்தர் வித் அண்ட் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர், டாப் ஆர்டர் பேட்டர், ப்ராப்ளி ஒரு சேஃபர்ட் ஆர் ஒரு ஃபின் ஆலன் மாதிரி கம்மி ப்ரைஸில் கிடச்சி அவங்களை டார்கெட் பண்ணலாம். ஆர் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு பேக்கப் சேஃபர் சைடில் போயிடலான்னு அவங்க எடுக்க பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளி ட்ரெண்ட் போல்ட் சைடு தான் போவாங்க. பிகாஸ் எப்பயுமே அது ஒரு 3 பேஸரோட தானே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் ஒரு லிசார்ட் வில்லியம்ஸ், ரீஸ்டாப், லிமரியன் பிளேஸ் எடுத்தாங்கல்ல. ஸோ அதே போல் ப்ராப்ளி ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் பேக் கூட அவங்க கவர் பண்ண பார்க்கலாம். அது போக டாப் ஆர்டர் இந்தியன் பேக்கப்ஸ் டெஃபினட் ஆப்ஷனில் பிட் பண்ண பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பேட்டிங் ஃபேஸ் வைஸ் அண்ட் பவுலிங் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்த்துடலாம். பேட்டிங் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்க்கும்போது டாப் ஆர்டர் சார்ட்டடாக தெரியுது. அண்ட் மிடில் ஆர்டரில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பின் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். மிடில் ஆர்டரில் இறங்குற பிளேயர் யாருமே ஸ்பின் ஒழுங்காக ஆட மாட்டாங்க. ப்ராப்ளி இங்கே சூரியகுமார் கொஞ்சம் நின்னாங்கன்னா இங்கே ரேட்டிங் ஏறும். பட் இன் ஜென்ரல் அவங்களோட மிடில் ஆர்டர் பார்க்கும்போது ஸ்பின்னு கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. ஸோ அதனால தான் நான் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் வேறு எதுவுமே பண்ண முடியாது. எல்லா ஸ்பாட்டும் கவர் ஆகியிருக்கு. அது ஒரு ப்ராப்ளமாக கருதலாம்.
அண்ட் ஃபினிஷஸ் லோயர் மிடில் ஆர்டர் பெருசாக எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது இப்போதைக்கு சார்ட்டாக தான் கைஸ் இருக்குது. பவுலிங் ஃபேஸ் வைஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேஸ்லேயும் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பவர் பிளே அட்டாக் டாப் கிளாஸ் 5 தான் எல்லாத்துக்குமே. மிடில் ஓவர்ஸில் ஹர்திக் பாண்டியா, ஜாக் சாண்டர், மைக் மார்க்கண்டே அண்ட் ப்ராபப்ளி 1 ஓவர் ஆஃப் பும்ரா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் இங்கே சார்ட்டடாக தான் தெரியுது. அது போக டெத் பவுலிங் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா அதுவும் இங்கே சார்ட்டாக தான் கைஸ் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பவுலிங் எல்லாமே கவர். பேட்டிங்கில் ப்ராப்ளி இந்த ஸ்பின் ஹிட்டரில் கொஞ்சம் லேக் ஆகுது. பட் அதை தவிர மும்பை லுக்ஸ் லைக் அ சாலிட் டீம். பவுலிங் நல்லா இருந்தாலே டீம் ஈஸியாக குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ இந்த பவுலிங் கிளிக் ஆச்சுன்னா எஸ்பெஷலி தீபக் சஹர் அவரோட பழைய ஃபார்மை பிடிச்சிட்டு பவர் பிளே விக்கெட் டேக்கராக எடுத்து கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இந்த டீம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ கைஸ் நீங்கள் உங்களோட மும்பையோட பிளேயிங் 12 என்ன இருக்குன்றத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. உங்களை பொறுத்தவரை நீங்கள் வெல் ஜாக்ஸ் ஆடுவீங்களா இல்லை ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் தான் ஆடுவீங்களான்றதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நான் அந்த டார்கெட் மேட்ரிக்ஸ்ன்ற ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஜஸ்ட் பிளேயர் லெவலில் ஹைலைட் பண்ணிட்டேன்னா அதையும் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் கூடிய சீக்கிரம் வரும். அண்ட் அது போக ஆஸ் யூஷுவல் இதுக்கப்புறமா சிஎஸ்கே அப்டேட்ஸ் அண்ட் அது போக சிஎஸ்கேக்கு எந்தெந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அண்ட் ரீசெண்டாக வந்துட்டு இருக்க அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் யார், ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்லாம் யாராக இருக்குன்றதை பற்றி வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர். பை.